193 சிஎஸ்கேவுக்கு டார்கெட்டை கொடுத்திருந்தாங்க பஞ்சாப். ஆரம்பத்திலே ஹைடன் அவருடைய விக்கெட்டை கொடுத்து வெளியே இருந்தாரு. அடுத்த ஓபனர் பேட்ஸ்மேன் முரளி விஜய் விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸ்டெம்பிட்ல. இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல எப்பயுமே கை கொடுக்கிற சுரேஷ் ரெய்னா அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திருந்தாரு. சிஎஸ்கே அணி எப்பெல்லாம் மோசமான சுச்சுவேஷனுக்கு போகுதோ அந்த நேரத்துல இவர் நின்று எல்லா மேட்சுமே ஆடி கொடுத்திருக்காருங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மை. இன்னும் 92 பால் இருக்கு, அதுல 161 ரன் தேவை. அந்த நேரத்துல ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு சுரேஷ் ரெய்னா. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்ச ஷாட் வேற மாதிரி இருந்துச்சு. பத்ரிநாத் அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. ஒவ்வொரு ஷாட்டும் பவுண்டரி லைனை தாண்டி போக ஆரம்பிச்சிருந்து சிஎஸ்கேவுக்கு ஓபனரால எந்த ஒரு ரன்னும் வரலினாலும் அடுத்து இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஸ்கோரா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. 27 பால் பிடிச்ச சுரேஷ் ரெய்னா 5 4 3 6 அடிச்சிருந்தாரு. அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்ட பத்ரிநாத் 36 பந்து பிடிச்சி 7 பவுண்டரியும் 2 6 அடிச்சிருந்தாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 10 ஓவரையும் தாண்டி போயிட்டு இருந்து சிஎஸ்கேல டோனிக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு ரெய்னாவுக்கு இருக்குங்கிறது உண்மை. ஸ்ட்ரைட்ல 6 அடிச்ச கையோட இன் அவுட்ல ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிருந்தாரு ரெய்னா. இம்பார்ட்டன்டான செமிஃபைனல் மேட்ச்ல சூப்பரா இருந்தாரு சுரேஷ் ரெய்னா. அதுக்கப்புறம் வந்தவர் தாங்க தல டோனி. அவர் உள்ள வரக்குள்ள 62 பாலுக்கு 104 ரன் அடிக்கணும். முதலாவதா போடப்பட்ட பந்த பிளிக் ஷாட் ஆடி இருந்தாரு. அது ஃபீல்டிங் மிஸ்டேக்ல பவுண்டரி போயிருந்து ஆரம்பமே தலைக்கு அமர்க்கலமா இருந்துச்சு. ரெய்னா போயிருந்தாலும் உள்ள இருந்த பத்ரிநாத் அவருடைய ஃபார்மை கண்டினியூ பண்ணிருந்தாரு. கிடைக்கிற கேப் எல்லாம் பவுண்டரி அடிச்சிட்டு இருந்தாரு பத்ரிநாத். நல்ல ஸ்டைலான ஷாட்லாம் நேடியால பார்க்க முடிஞ்சது. 45 பந்துக்கு 81 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்ப ஆப் சைட்ல ஒரு பவுண்டரி வந்துருச்சு. அதுக்கிடையில பஞ்சாப் வீரர்கள் பந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்ததுனால மேட்ச் கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷனுக்கு போயிருந்துச்சு. தோனி ஒரு பவுண்டரி அடிக்க, பத்ரிநாத் ஒரு 6 அடிக்க, டாட் வச்ச பால் எல்லாம் கொஞ்சம் சமன் செஞ்சிருந்தாங்க. எது எப்படியே பத்ரிநாத் ரன் அடிக்கிறது அங்க நிறுத்துற மாதிரி தெரியல. லெக் சைட்ல ஒரு 6 சூப்பரா அடிச்சிருந்தாரு. 6 அடிச்ச கையோட சங்கரகராவரை ஸ்டெம்பிட்ல வெளியே அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தாங்க பெரிய சிக்கல 12 பாலுக்கு 29 ரன் அடிக்கும். இந்த மேட்சை வின் பண்ணா சிஎஸ்கே ஃபைனலுக்கு போவாங்க. 19ஆவது ஓவர்ல முதல் பந்தே பவர்ஃபுல்லா அடிச்சிருப்பாரு டோனி. பவுண்டரியோட ஆரம்பிச்சவர் ஹெலிகாப்டர்ல ஒரு ஷாட் அடுத்த ஷாட்டை விளையாசிருப்பாரு. 29 ரன்னுல 8 ரன் பவுண்டரியில வந்துருச்சு. அடுத்த பால் எட்ஜ் ஆனதுல 2 ரன் ஓடிட்டாங்க. ரன் எடுக்கணுங்கிற குறிக்கோள் இருந்த டோனி நான் ஸ்ட்ரைக்கரோட வேகமா ஓடிருந்தாரு. ஒரு வழியா 19 ஓவர் முடிஞ்சிச்சு. கடைசி ஓவர் போடுறதுக்காக இர்ஃபான் பதான் வந்திருந்தாரு. 6 பாலுக்கு 16 ரன் தேவை. உள்ள களத்துல இருக்கிறது மகேந்திர சிங் தோனி. தலைவன் கடைசி ஓவர்ல மட்டும் எப்படிதான் பிரஷர் இல்லாம ஆடுறாருன்னு தெரியல. லாங் ஆஃப்ல ஒரு பவுண்டரி வந்துருந்துச்சு. இப்போ 5 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். அடுத்து 6 வருதா 4 வருதான்னு பாத்துட்டு இருக்க டைம்ல பஞ்சாப் வீரர்களுக்கு பல்கா ஒரு கேட்ச் வந்துருந்து. அந்த கேட்சை மிஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க அன்னைக்கு விட்டது கேட்ச் கிடையாது, மேட்ச்னு தான் சொல்லணும். மிஸ்ஃபீல்ட்லயே 2 ரன் ஓடியாச்சு. பிரஷர் ஃபீல்டருக்கு மட்டும் இல்ல, பிரீத்தி சிந்தாவுக்கும் கொஞ்சம் பிரஷர் இருந்துச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறது டோனி இல்லையா. 4 பாலுக்கு 10 அடிக்கணும். அந்த நேரத்துல ஒரு 6 ஒன்னு ஹைட்டா அடிச்சிருந்தாரு. சிஎஸ்கே ஃபேன் எல்லாமே ஒரே குதூகலமா இருந்தாங்க. இப்போ 3 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். உள்ள இருக்கிறது வேர்ல்டுலே பெஸ்ட் ஃபினிஷர். என்ன நடந்திருக்கும்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.